பாவக்காயை பயன்படுத்தி கிரேவி, பொரியல், கூட்டு, அதுக்கப்புறம் புளிக்குழம்புன்னு செஞ்சு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். பாவக்காயை பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது பண்ணுறதுக்காக பிஞ்சு பாவக்காயை எடுத்துக்கோங்க. விதை இல்லாத பாவக்காயை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இது போல் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், இது கூடவே கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் 65 மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பை வந்து கூடவோ குறைச்சோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு வந்து சேர்க்கணும். கண்டிப்பாக கடலை மாவை ஸ்கிப் பண்ணிடாமல் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கும். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதாவது கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு நல்லா திக்கான பதத்துக்கு பிசையணும். இந்த மாதிரி எடுத்ததுமே டக்குன்னு தண்ணியை வந்து ஊற்றிட வேண்டாம். பதம் பார்த்திங்கன்னா இது போல் நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் பாவக்காயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா ஒட்டும். நம்ம வந்து கழுவி கட் பண்ணி வச்ச பாவக்காயை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சுத்தமாக நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. நல்லா இது போல் நல்லா பெசரி விடுங்க. அந்த மசாலாவும் பாவக்காயும் நல்லா ஒட்டி பிடிக்கணும். மசாலாவை சேர்த்ததுமே இதை வந்து ஊற வைக்க வேண்டாம், உடனே பொரித்து எடுத்துடணும். ஊற விட்டிங்கன்னா தண்ணி விட்டு போயிடும். அதனால நல்லா மசாலாவை இந்த பக்குவத்துக்கு நல்லா பெசரி விட்டுட்டு நீங்கள் வந்து உடனே பொரித்து எடுக்கணும். பொரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த பாவக்காயை வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதுத்து விட்டு அள்ளி போடுங்க. இப்படி எடுத்ததுமே கும்பலாக போட்டுறாமல் இப்படி தனித்தனியாக இப்படி ஒவ்வொரு பீஸாக நீங்கள் வந்து உதுத்து போட்டிங்கன்னா நமக்கு வந்து அதே மாதிரி பக்குவத்தில் கிடைக்குங்க. நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இது போல் கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கிண்டி விடும்போது எல்லா சைடும் கலர் வந்து ஒரே கலராகவும் இருக்கும். நல்ல மொறுமொறுப்பும் குறையாமல் நல்ல பதமாக நமக்கு வந்து வெந்து வருங்க. இது போல் கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்ல மொறுன்னு பாகக்காய் வந்து நல்லா ரெடியாகணும். பாருங்கள் கலர் எப்படி மாறி இருக்குன்னு. இதை வந்து எண்ணெயிலேருந்து நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 10 நாள் ஆனாலும் அந்த மொறுமொறுப்பு கொஞ்சம் கூட குறையாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 10 நாள் ஆனாலும் இந்த மொறுமொறுப்பும் குறையாது, அந்த டேஸ்ட்டும் குறையாது, மனமும் குறையாதுங்க. அப்படியே இருக்கும். எடுத்து நீங்கள் வந்து ஒரு டீயை போட்டு வச்சுக்கிட்டு அது கூட தொட்டு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூட 10 போல் பூண்டை வந்து நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த பூண்டு சேர்க்கும்போது நம்மளுடைய கிச்சனே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மணமாக இருந்துச்சுங்க. இது போல் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே நல்லா பாவக்காயை கூட இந்த பூண்டையும் அப்படியே அரைச்சி எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான நல்ல அருமையான பாவக்காய் பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த பக்குவத்தில் மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது சாம்பார் வச்சாலும், ரசம் வச்சாலும், தயிர் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். சாயங்காலம் நேரத்தில் கூட நீங்கள் வந்து ஒரு இஞ்சி டீயை போட்டு வச்சுக்கிட்டு கூட நீங்கள் வந்து குடிச்சிக்கிட்டு இதை கூட தொட்டு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.